வணக்கம். ஒரு வாசகம் ஒன்று இருக்கு. அதாவது அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் அப்படின்னும், நான் அதிசயங்களை காண வைப்பேன் அற்புதங்களை காண வைப்பேன் அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்ற அந்த வாசகம் நான் இன்னைக்கு பார்த்தேன். அதாவது இப்ப வரை அப்படி இருக்கு, நாளைக்கு எப்படின்னு கேட்காதீங்க. இப்ப வரை அப்படி இருக்கு. அதில் நாம அதை பாராட்டே தீரணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-65 நாள் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி நடைபெற்று இருக்கிறது. நாம நல்ல விஷயங்களை பாராட்டி இருக்கிறோம். சில விஷயங்களை நாம் இது தவறான போக்கில் போகுதுன்னா சுட்டி காட்டிருக்கோம். இன்னைக்கு நான் செக்ரட்டரியேட் போனேன். கல்வித்துறை அமைச்சர் உயர் திரு ராஜ்மோகன் அவர்களை பார்ப்பதற்கு போனேன். அது என்ன விஷயம்னா, அதில் நான் 2 விஷயங்களை பார்த்தேன். நான் ஒன்று சொல்றேன். முதல்ல அந்த விஷயத்த சொல்லிடுறேன், எதுக்காக போனேன் அப்படின்னு. அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களாக துப்புரவு பணியாளர்கள் மாசம் 100 ரூபாய் சம்பளம் வாங்கின்னு வேலை செய்யறாங்க. சில பள்ளிகளில் 2 தலைமுறையா வேலை செய்யறாங்கன்றது மிகப்பெரிய கொடுமை. நீங்க முன்னாடி கூட ஒரு ஒன்று பார்த்துருப்பீங்க. நான் ஒரு ஜி.கே. மணி அவர்களை சந்திச்சு இந்த ஒர்க்கர்களை கூட்டுமே போன கவர்மெண்ட்ல இறுதியில சந்திக்க வச்சு இந்த சட்டமன்றத்தில் எழுப்பணும்னு சொன்னேன். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த பள்ளியோட பரப்பளவு 1 ஏக்கர் 5 சென்ட். தினமும் அந்த 1 ஏக்கர் 5 சென்ட்டை காலையில போய் அந்த அம்மா பெருகுது. அந்த அம்மாவோட சம்பளம் எவ்வளவுன்னா 100 ரூபாய் மாசம். அந்த சம்பளத்தையும் நம்ம 100 ரூபாய் கையில கொடுத்தா நம்ம செலவு பண்ணுவோம்னு வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்து அக்கௌண்ட்ல போடுவாங்க. அப்போ இன்னொரு 1000 ரூபாய் போனஸ் மாதிரி போடுவாங்க. அப்போ 2000 ரூபாய் கணக்குப்படி மாசம் 100 ரூபாய் சம்பளம். அப்போ இது இப்படியே நடந்துருங்க ஏன்னு அவர் ஜி.கே. மணி அவர்கள்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு இல்லையா, கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல மேய்க்கணும், கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்னு ஒரு இது இருக்கிறதால நிறைய பேர் இன்னைக்கு பர்மனெண்ட் ஆகிடும், நாளைக்கு பர்மனெண்ட் ஆகிடும் அப்படின்னு இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இப்போ அதாவது தமிழ்நாடு அரசு அனைத்து துறை இரவு காவலர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் முன்னேற்ற சங்கம், இந்த சங்கத்தை மட்டும் இந்த சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 4500 பேருக்கு இந்த தொடர் போராட்டங்களை நாம் செஞ்சு இருக்கிறோம். கடந்த ஆட்சியில டிபிஐ முற்றுகை, அலுவலகம் முற்றுகை, அது இதுன்னு தொடக்க கல்வி அலுவலகத்தில் போய் நம்ம அந்த டைரக்டர் போட்டு நச்சரிச்சினே இருந்தோம். பல தடவை பார்த்துட்டோம். பல தடவை போலீஸ் நம்மளை கூட்டணுமோ வேணாங்கன்னா அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஒர்க்கர்களுக்கு சம்பளம் போடுறது பள்ளிக்கல்வித்துறையா இல்ல வேற எதனா துறையா, ஊரக வளர்ச்சி துறையா அப்படின்னு வேற ஒரு குழப்பம். இங்க போனா அங்க போடுவாங்க, அங்க போனா இங்க போடுவாங்க. இது கேட்டால நான் என்ன பண்ண, ஒரு தடவை நேரடியா முருகானந்தம் போன தலைமைச் செயலர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் இந்த பெட்டிஷனை நான் கொடுத்தேன். அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாரு, நீங்க போய் சொல்றீங்க, இந்த காலத்துல போய் யாராவது 100 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்களா, உங்களுக்கு யாரோ பொய்யா சொல்லியிருக்காங்கன்ட்டு. நான் என்ன பண்ண, அங்கிருந்து ஒரு வேலை செய்யற ஒரு ஒர்க்கருக்கு போட்டு, இந்தாங்க நீங்க மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீன்றதை இவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பேசுறவருக்கு, அந்த முனையில பேசுற துப்புரவு தொழிலாளிக்கு இவர் தலைமைச் செயலாளர் அப்படின்னு தெரியாது இல்லையா. அவர் சொல்ல, ஆமாங்க நான் 100 ரூபாய் தாங்க சம்பளம் வாங்குறேங்க, எங்கள் அப்பா வாங்கி தராங்க, நாங்கள் இப்போ வாங்குறேங்க அப்படின்னு இயல்பாக சொன்னோடனே அவர் என்னங்க பொய் சொல்கிறீங்களான்னு அதே மாதிரி அவர்கிட்ட கேட்க, அவரு ஏங்க நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் சம்பளம் வாங்குறேன், நான் சொல்கிறேன், அப்புறம் பொய் சொல்கிறேன்னு கேட்குறேன், நீ யார் நீ அப்படின்னு அவர் கேட்க. அப்புறம் நான் போன வாங்கியோ, அவர் தான் என் தலைமைச் செயலாளர், அவர் ஒரு சிஎம் மாதிரியா, அவர் தான் சிஎம், ஆக்டிங் சிஎம் மாதிரி அவர் பவர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி புரிய வச்சேன். உடனே என்ன பண்ணார், அவர் அங்கேருந்து பொன்னையன் ஐஏஎஸ் ஊராட்சித்துறையா அதுக்கு போட்டோடனே அவர் இல்லைங்க 3000 சம்பளம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் அதெல்லாம் மறுத்து நீங்கள் போங்க, நான் அதை உடனடியாக பார்க்குறேன், இதெல்லாம் என்னால் டாலரேட்டே பண்ண முடியாது, எப்படி இந்த காலத்தில் போய் 100 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு எப்படிங்க ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6 மாதம் நான் நச்சரிச்சு இங்கே அங்கே இங்கேன்னு போனேங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு. இப்போ சரி திரும்பவும் இந்த பிரச்சனையை கிளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இதுக்கிடையில் நாம் இதுக்கு பேஸாக நம்ம எதை சொல்கிறோம்னா, நம்ம கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு விஷயத்தை கேட்டேன், எப்பா நீங்கள் எது பேசுனா, நான் கலைஞரின் மகன் அல்லவா, கலைஞரின் மகன் அல்லவா, எங்களுக்கும் நாங்களும் அதை தான் கேட்குறோம், இது எப்படின்னு கலைஞரின் மகன் அல்லவான்னு சொல்கிறீங்களே, உங்கள் அப்பா 2010 செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலக திறப்பு விழா இருக்கு இல்லையா நம்ம கோட்டப்புறத்தில், அந்த திறந்துட்டு அந்த விழாவில் துப்புரவு பணியாளர்களின் வாழ்வாதார நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பினை தொடர்ந்து அரசு அலுவலகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் தினக்கூலி அல்லது தொகுப்பூதிய குறைந்தபட்ச 3 ஆண்டுகள் பணி முடித்த துப்புரவு பணியாளர்களுக்கு கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அப்படின்னு ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்னு ஒரு நிர்ணயித்து அரசு அலுவலர்கள் தற்போது பெற்று வரும் அகவிலைப்படியுடன் சேர்த்து அரசு அலுவலர்களுக்கு அவ்வப்போது வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வும் ஆண்டுதோறும் அடிப்படை மற்றும் தர ஊதியத்தில் 3% ஆண்டு ஊதிய உயர்வும் சேர்த்து வழங்க இதன் மூலம் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு
ஒரு உத்தரவை போட்டிருக்காருங்க. அண்ணா நூலகத்தை திறந்துட்டு, எப்போ உங்கள் அப்பா வந்து போட்டு ஒரு நாள் ஆச்சுப்பா, இதை கொஞ்சம் நிறைவேற்றப்பான்னு சொல்லி 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 கடந்த ஆட்சியில் ஒன்றும் நடக்கலைங்க. அதுக்கப்புறம் வந்து போன ஆட்சியில் ஒன்று பண்ணோம். இந்த ஸ்கூலில் வேலை செய்கிற இந்த துப்புரவு பணியாளர்கள் சம்பளத்தை நீ கொடுக்குறதா நான் கொடுக்குறதா, நான் கொடுக்கல அவங்க கொடுக்கல, இவங்க கொடுத்தா அவங்க கொடுத்தான்னு ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா? அதை என்ன பண்ணோம், ஒரு பக்கமாக தள்ளி கொண்டாந்து பள்ளி கல்வித்துறை தான் இதற்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பதற்கு அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து உருட்டி பிரட்டி, ஏம்மா நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அந்த லிஸ்ட்டை, நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த டைரக்டர் சொன்னாருங்க. இந்த நிலையில் இன்றைக்கி போய் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உயர் திரு ராஜ்மோகன் அவர்களை பார்த்தேன். உண்மையிலே நாம் சில விஷயங்களை வந்து இந்த அரசு மீது பல விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிர்வாகமாக பள்ளி கல்வித்துறை இருக்குது என்பதில் எந்த சந்தேகமும் இந்த விஷயத்தில் எனக்கு இல்லை. அவங்க நம்மளை வரவேற்ற விதம், பெட்டிஷனை படித்து பார்த்த விதம், அதற்கான ஆதாரங்களை கேட்டது, அதை விட இந்த மாதிரி ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை டைரக்டர்கிட்ட இது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு பண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்குங்க அப்படின்ன உடனே என்ன பண்ணார், நான் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கிட்ட உடனடியாக அதுக்கு பேசுகிறேன், டக்குனே அதை முடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் எழுதினாருங்க. நாங்கள் செக்ரட்டரியேட் விட்டு தாண்டி வெளியில் வந்துட்டு போலீஸ் கூட்டு வந்து வெளியில் விடுது. அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும். பள்ளிக்கல்வித்துறை உதவி இயக்குநர்கிட்டேருந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் வருது. இது என்ன டீட்டெயிலு, ஏது, எப்படி, என்னென்ன யார் இதுவரை யாரை பார்த்தீங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குது. அப்போ நான் உண்மையிலே மிரளத்தான் செஞ்சேன். அது சொல்கிறாங்களே, அதிசயங்களை வந்து காண வைப்பேன், அற்புதங்களை காண வைப்பேன்னு, அந்த உண்மையாக நான் உணர்ந்த தருணம் இன்றைக்கு. இதே மாதிரி சிறப்பாக இந்த அரசு செயல்பட்டுச்சுன்னா உண்மையிலே இது ஒரு நல்ல வரவேற்பை பெறும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செய்கிறாங்களான்னு தெரியல. நம்ம பார்த்தவரை பள்ளிக்கல்வித்துறை மிக சிறப்பாக இன்னைக்கு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நான் வந்து 2 விஷயங்களை பார்த்தேன். நான் உள்ள செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போன உடனே, இப்போ நார்மலாக எப்பயுமே நம்மளை போலீஸ் வந்து நம்மளை கூட்டும் போய் நம்ம எங்கே பார்க்கணுமோ அங்கே இவங்களா பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளை கூட்டும் போவாங்க. அதெல்லாம் வந்து போன ஆட்சியிலையும் நடந்தது, இந்த ஆட்சியும் நடந்தது. அதுக்கு காரணம் வந்து உள்ளே வந்து இவனுக்கு ஏதாவது கச்சாமச்சான்னு சத்தத்தை கிட்டத்தை போட்டு ஒரு நெருக்கடியை அரசு கொடுத்துட போகிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கணும். சரி, அது வந்து நிர்வாகத்தில் அது வந்து தவிர்க்க முடியாது. அப்படி கூட்டும் போனாங்க. உள்ளே போனோடனே வந்து அமைச்சர் ரூமில் இந்த பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அதிகாரிகள் ஏதோ மீட்டிங் நடந்த பொழுது கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துருந்தாங்க. ஏங்க, நான் இதுக்கு முன்னாடி வந்து செக்ரட்டரியேட் பல தடவை போயிருக்கீங்க. அப்போலாம் போனால் பெரிய பெரிய மீசை, இம்மா தூரம் வந்து மடிச்சு விட்டுக்குன்னு அப்படி இந்த கறிக்கடையில் இருக்கிற மாதிரி நடை, அப்புறம் ஒரு 10 ஒரு ஆள் போனான்னா பின்னாடியே ஒரு 10 அல்லகைங்க. இந்த கித்தாப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது பல பேருக்கு தெரியும். அந்த கித்தாப்பு நடை, அந்த இப்படி பார்க்கறது இப்படி போகிறது வர்றது, வெள்ளை வேட்டி சட்டை இப்படி அப்படி புல்கை மடிச்சு விட்டவங்க அப்படி இப்படி, ஏங்க எதுவுமே இல்லைங்க. என்னமோ ஒரு காலேஜுக்குள்ளே போனால் எப்படி இருக்கா, நீட்டாக அதாவது பேண்ட் ஷர்ட் போட்டுக்குன்னு எல்லாமே ஒரு பிலோ 50 தான். ஏதோ 1-2 பேர் வந்து அபவ் 50, அது பழைய ஆளுங்க பொழுது ஏதோ 1-2 பேர் வராங்களே தவிர மிச்சம் எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்குன்னு ஒரு 50 வயசுக்குள்ள மாதிரி நீட்டாக போகிறாங்க. இந்த முன்னாடிலாம் போனோம்னா அப்படியே ஒரு மூலையில் 2-4 பேர் நின்று அடுக்கு சுதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. அது பண்ணிடுறாங்க, அது அப்படிங்க இப்படிங்க, எதுவுமே இல்லைங்க, நீட்டாக இருக்குது. உள்ளே போனோம்னா உண்மையிலே நம்ம செக்ரட்டரியேட் உள்ளே தான் வந்திருக்கிறோமா இல்லை எதுனா ஒரு காலேஜுக்குள்ளே வந்திருக்கிறோமா அப்படின்ற நினைக்க தோணுதுங்க. அது ஒரு மிக சிறப்பான விஷயங்க. நல்லா செக்ரட்டரி பார்த்தோம்னா இப்படி கொஞ்சம் மெலிஞ்சு இருந்தோம்னா அப்படி பார்க்கறதுக்கு நமக்கே பயமாக இருக்கும். ஏன்னா திம்முக்கிறானு இல்லைன்னு அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. பல விஷயங்கள், பல பப்ளிக் வராங்க. அங்கங்கே இந்த ஒரு அமைச்சர் ஆஃபீஸ் முன்னாடியும் ஆன்லைனில் புகார் கொடுக்கலான்னு ஏதோ இந்த ஸ்கேனர் மாதிரி வச்சுருக்காங்க. உண்மையிலே மிக சிறப்பாக இருந்தது. ஒன்று அங்கங்கே ஜனங்க குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு வந்து அவதிப்படுறாங்க. அங்கங்கே ஏதாவது ஒரு மூளை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், ஏதாவது அந்த பெரிய வராண்டாக்கள்ல மூளை எங்கன்னா ஒரு 4-5 அந்த கேன் தண்ணி வர மாதிரி வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து தண்ணிக்கு தவிக்கிறாங்க. அது ஒன்று. வேற ஒன்றும் பெருசாக குறையில்லை, பல நிறைகள் தான் சொல்லணும். இப்படி நிறைகள் சொன்னால் பல பேர் வந்து என்னென்ன அப்படி இருந்தது இப்படி இருந்தது நீங்களே இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல விஷயங்களையும் நாம் சொல்லித்தானே ஆகணும். இன்னொன்று, 2வது விஷயம், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரியாக்ஷன் இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியம். நான் முதலே சொன்ன மாதிரி பெட்டிஷன் அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம். அமைச்சர் ஒரு ஸ்லிப்பில் வந்து அதை எழுதுறாரு. நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த பெட்டிஷன் சம்மந்தமாக நீங்கள் இந்த மாதிரி இது யாரை பார்த்தீங்க, போனீங்க, வந்தீங்க, உண்மையிலே சம்பளம் இதானா அதானா, அப்படி இது சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணணும் ஏது அப்படின்னு ஒரு விவரம் கேட்குறாங்கல்ல. அந்த பெட்டிஷனர் உண்மையிலே அவர் வந்து அப்படியே ஆனந்தத்தின் உச்சிக்கே போயிட்டார். அதிசயங்களை காண வைப்பேன்ற மாதிரி அதிசயத்தை கண்ட மாதிரி என்னென்ன உடனே ஃபோன் எடுத்து விசாரிக்கிறாங்கல்ல. அதுவும் இங்கேருந்து கடலூர் கேட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்கண்ணே அப்படின்னும் போது அவருக்கும் ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு சரி ஒரு நல்ல விஷயம் இந்த அரசில் நடக்குது. நான் அவர் ராஜ்மோகன் கிட்ட சொல்லும்போது கூட சொன்னேன், அவரும் ரொம்ப அதிசயப்பட்டார்.
என்னென்ன சொல்கிறீங்க, 100 ரூபாயா மாத சம்பளம், இது எப்படின்னு இது அப்படின்னு அந்த பெட்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் டாலரண்ட்டே பண்ண முடியாதுன்னு, இது எப்படின்னு இது அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் வந்து ஏற்கனவே கலைஞர் அவர்கள் போட்ட அந்த அரசு ஆணையை காட்டினோம். சரிங்கண்ணா, இது நம்ம வந்து உடனடியாக நாம் இதை தீர்த்தாகணும்னு. ஏங்க இது வந்து அவங்க அப்பா போட்டது, மகன் சரி செய்யலை, நம்ம முதல்வரால் இது தீர்ந்த மாதிரி ஒரு 4000-5000 பேருக்கு ஒரு நல்ல சேலரி வந்தால் அந்த குடும்பங்கள் உங்களை வந்து இன்றைக்கு நன்றியோடு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக நாம் இதை செஞ்சிருவோன்னே. இதை எப்படின்னா, ஒரு அரசாங்க பள்ளிகளில் வேலை செஞ்சுட்டு 100 ரூபா மாத சம்பளங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு, நான் அதை சரி பண்ணுறோன்னே, அது என்னன்னு பார்த்துருவோன்னே அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இதெல்லாம் வந்து இல்லையா, அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த 2 விஷயங்கள், இந்த கித்தாப்பு ஆளுங்க ஒன்றுத்திங்கானோ அரசில் பெட்டிஷன் கொடுத்தா இப்போ வரைக்கும் அது நல்ல ஒரு ரியாக்ஷனை தரும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக உண்மையிலே வந்து ஒரு 4000-5000 குடும்பங்களில் வாழ்வில் நம்முடைய தமிழக முதல்வர் விளக்கேற்றுவார், ஒளி விளக்கேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் கேட்கலாம், ஐயோ இதெல்லாம் எப்படியா 100 ரூபாயில் எப்படியா குடும்பம் நடத்துகிறாங்க, வேறு எதனா வேலை செய்வாங்க அப்படின்னு. இல்லைங்க, என்றைக்காவது ஒரு நாள் இது பர்மனெண்ட் ஆகிடும். இடையில வந்து 2010 நம்ம தமிழக முதல்வர் வேறு ஏன் போயா உங்களெல்லாம் அரசு சம்பளம் தர போகிறேன் அப்படின்னு வேறு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த நம்பிக்கையில் அவர்கள் இருந்தாங்க இல்லையா. நான் என்ன சொல்கிறேன், இந்த உத்தரவே இல்லைன்னா கூட ஒரு பள்ளியில் வேலை செய்கிறாங்க, துப்புரவு பணி செய்கிறாங்க, அவங்க இல்லைன்னா அந்த பள்ளி என்ன ஆகும்? வாத்தியாராக பெருக்க போகிறாங்க, எச்சமாக பெருக்க போகிறாங்க, இல்லை யாராவது பேரண்ட் வந்து பெருக்க போகிறாங்களா? அப்போ அதை ருட்டீனாக ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, ஒரு உழைப்பை மதிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அந்த வகையில் வந்து இது நடந்தே தீரணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு கூடுதலாக அந்த அரசு ஆணை வேறு இருக்குது, உத்தரவு. எனவே இந்த ஒரு நல்ல விஷயத்தை இந்த அரசு செய்து முடிக்கும் என்று நான் 100% நம்புகிறேன். இது அரசு இதை செய்வதற்கு முன்னால் இதற்கு ஒரு நன்றி சொல்லணும். இருந்தாலும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம், நடக்கும் என்று நம்புகிறேன். ஒரு மிக சிறப்பான என்னுடைய இந்த சட்டமன்ற உள்ளே போயிட்டு வந்து பெட்டிஷன் கொடுத்து அதிகாரிகளை பார்க்குறது, இந்த நிகழ்வுகளில் இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை நானும் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்களாக ஒரு அதிசயங்கத்தையும் அற்புதங்களையும் இன்றைக்கு நம்ம கோட்டையில் செக்ரட்டரியேட்டில் பார்த்தேன். இன்றைக்கு நடந்தது போலவே இன்றைக்கும் இருக்க நான் மனதார நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. நன்றி, வணக்கம்.